எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய பிரதமராக இருக்கும்போது ஒரு முறை தமிழ்நாடு வந்தார். தமிழ்நாடு வந்து சில நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு ஆளுநர் மாளிகையிலே அவர் தங்க வேண்டியிருந்தது. அவர் தங்கும்போது ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு ஆசைப்பட்டார். அது தற்போது புதிதாய் வெளிவந்திருந்தது. அதாவது எக்கனாமிக்கல் சம்பந்தமான, அதாவது பொருளாதார ரீதியான விஷயங்கள் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்தகம். அதை அதிகாரிகளிடத்தில் சொன்னார், இந்த புத்தகம் எங்கிருந்தாலும் அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று. இவர்கள் அதிகாரிகள் தீவிரமாக எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். அங்கே சென்னையில் கன்னிமாரா புத்தக நிலையத்தில் போய் இந்த புத்தகம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார்கள். அங்கே கேட்கும்போது அவர்கள் அதை அங்கே இருக்கிற ரிஜிஸ்டரை பிரட்டி பார்த்துட்டு, இது கொண்டு போகப்பட்டிருக்கிறது, இது ஒருவர் எடுத்து கொண்டு போய்விட்டார், நேற்று தான் வந்தது இந்த புத்தகம், ஒரே புத்தகம் வந்தது, அதை எடுத்து கொண்டு போய்விட்டார்னு சொல்லி. அது யார் என்று பார்க்கும்போது CN அண்ணாதுரை அவர்கள் அந்த புத்தகத்தை வந்தது அறிந்து அதை எடுத்து கொண்டு போய் அவர் படித்து கொண்டிருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோசித்தார், பரவாயில்லையே, நமக்கு முன்னால் இந்த நாட்டினுடைய முதல்வராயிருந்த CN அண்ணாதுரை அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இப்போ படிக்கிறார். பரவாயில்ல, நாம் படிக்க நினைப்பதற்கு முன்பாகவே அவர் படிக்கிறார், அப்போ அவர் சிறந்த மனிதர் என்று சொல்லி ஜவஹர்லால் நேரு பேசிக்கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களில் மிக அருமையான பரிசுத்த வேதாகமத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வேத புத்தகத்தை திறப்பதே இல்லை. சிலர் நல்ல வசனத்துக்காக காலையில் திறந்து நல்ல வசனம் தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் சங்கீதம் வாசிப்பதை தவிர அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதே கிடையாது. தெரிந்ததெல்லாம் சங்கீதத்திலிருந்து உள்ள வசனங்கள் தான். அல்லது அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் ஏதாவது கிடைத்ததானால் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் டெய்லி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் சொல்லிகிட்டு இருந்தால் போதும், அதையே கேட்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறார்கள். வேத புத்தகத்தை வாசியுங்கள். உலகத்தில் இருக்கிற உலக பொருளாதாரமா, விஞ்ஞானமா, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களா, முன்னேற்றமா, அல்லது மோட்சத்துக்கு செல்லும் பாதையா, அல்லது இந்த உலகத்தில் நாம் தேவனை அறிய வேண்டுமா, தேட வேண்டுமா, மெய்யான தெய்வம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் வேதாகமத்தில் வழி இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், ஒரு பொருளாதார ரீதியான எக்கனாமிக்கல் புக், ஒரு புத்தகம் வெளிவந்துள்ளது. அது மிகப்பெரிய புத்தகம். அது யார், அது இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்க வேண்டும் என்று ஒரு நாட்டின் பிரதமர் தேடும்போது அதை இன்னொருவர் முன்கூட்டியே சொல்லி வாங்கி அதை வாசிக்கிறார் என்றால், தேவ பிள்ளைகளாகி நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தை எவ்வளவு அதிகமாய் படிக்க வேண்டும். தயவுசெய்து உணர்வடையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கருத்துமிக்க கதையை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு பகிருங்கள், சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் கேட்ட அந்த உண்மை சம்பவத்தை ஆசீர்வதி. இது நிமித்தம் உடைய பிள்ளைகள் விழிப்படைந்து உற்சாகமடைந்து வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களாய் மாற்றும். ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு வேத வாஞ்சை உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.